மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அறியோ படம் எப்படி இருந்துச்சு? வெறித்தனமா இருக்கு. அப்பா வேற லெவலு. நீங்க எப்ப இங்க வந்த? படம் வந்தேன். அந்த படத்தை பத்தி சொல்லுங்க. படம் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? படம்னா வேற லெவலு. இந்த மாதிரி ஒரு படம் இனி வரவே மாட்டேன். அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, டைட்டில் கார்டு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? என்ன சொல்ல, அந்த மாதிரி லெவல்ல அந்த டைட்டில் பார்த்த போது உள்ள இருக்கணும். ஒருத்த சீட்ல உட்கார மாட்டேன். எல்லாமே அப்படியே தலைமை முன்னாடி வந்து இந்த மாதிரி இன்டர்வல் பிளாக் புரியல. இன்டர்வல் பிளாக் இருந்துச்சு. இன்டர்வல் சீனா இப்ப முடிஞ்ச சீனு அடுத்த ஹாஃபுக்கு கண்டிப்பா ஒரு நியூஸ் இங்க உட்கார மாட்டேன். எல்லாரும் உள்ள இருக்கும். அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். படம் நல்லா இருக்கு. டைட்டில் கார்டு அவர் சிஎம் போட்டது மேட்டர் இல்ல, அங்க சிஎம் காண்டி அந்த கிளிப்பிங்ஸ் தான் நல்லா இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தலைவருக்கு மேல இருக்குமே படம் பண்ண முடியாது. கடைசி படம் செம மாஸ். அவர் தான் தலைவர், அடுத்த சிஎம் அவர் தான். സിനിമ മാസായിട്ടുണ്ട്, അതുപോലെ ഉണ്ട്. ഇതേപോലത്തെ പടം വരില്ല. ലിയോനിങ്ങാട്ട് പടിയായിട്ട് അതേ കമ്മി ഇളയ തലപ്പത്തി തമിഴ്നാട് മുഖ്യമന്ത്രിയായി ലാസ്റ്റ് പടത്തിന് അടിപൊളിയായിട്ട് പടം, സൂപ്പറായിട്ട് പടം, மாசான படம். ப்ரோ படம் செம்ம மாசா இருக்கு. இவ்வளவு நாளா வந்துட்டு வெயிட் பண்ணதுக்கு தரமா இருக்கு. இதான் ஜனவரி மாசமே விட்டுருக்கலாம். இப்படி தேவையெல்லாம் பண்ணதுனால இவ்வளவு நாள் வெயிட் பண்ணி கத்தி தொண்டையே வலிக்குது ப்ரோ. படம் வெறித்தனமா இருக்குது. சூப்பரா இருந்ததா? அது நல்ல ஃபைட், நல்ல மாஸ் ஃபைட், சூப்பரா இருந்து படம். படம் நல்லா இருக்குண்ணா. தளபதி மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தளபதி மட்டும்தான். அவன் ஒவ்வொரு சீனும் இப்படி வச்சு செஞ்சிருக்காங்க. நல்லா இருக்கு பாருங்க. ஒரு 8 மாசத்துக்கு அப்புறம் வந்த படம். இவ்வளவு கூட்டம் வரணும்னா அது யாரோட ரேஞ்சில் உங்களுக்கே தெரியும். நான் ரிவ்யூ ஒன்றும் பண்ண வேணாம். அந்த ஆள் முகம் மட்டும் போதும், வேற ஒண்ணுமே வேணாம். படம் நல்லா இருந்தது. டைட்டில் கார்டு முதலமைச்சர் போட்டது நல்லா பிடிச்சிருந்தது. ஒன்றும் இல்லை, லாஸ்ட் படம் ரொம்ப வருத்தமா இருக்கு. பரவாயில்ல, மனசே ஒன்று வந்து அண்ணனை பார்த்துட்டு போகலாம், அவ்வளோதான். இனிமேல் நடிக்கணும்னு இருக்கு, பார்க்கலாம். வந்தா நல்லதா. പടം ഭയങ്കര അടിപൊളിയാണ്. നമ്മളിപ്പോ എന്താ പറയാ, മറ്റേ ഭഗത് കേസരിന്റെ ഇത് പറയണെങ്കിലേ അത് നിങ്ങളിവിടെ തിയേറ്റർ വന്ന് കണ്ടാൽ മതി. അതില് തിയേറ്ററിൽ നിങ്ങൾ വന്ന് കാണുമ്പോൾ അവർ ആദ്യത്തെ ഒരു 10-20 മിനിറ്റ് വിജയന്റെ ഒരു ട്രിബ്യൂട്ട് ഇടും. അത് കണ്ടാൽ നിങ്ങൾ ഫുള്ളായിട്ട് മനസ്സ് നിറയും. പിന്നെ ഈ സിനിമ ഇപ്പൊ ഞാൻ കുറെ ആയിട്ട് വിജയന്റെ കുറെ ഫാൻസൊക്കെ വന്നിട്ടുണ്ട്. ഏറ്റവും കൂടുതലായിട്ട് എക്സൈറ്റ്മെന്റ് ഈ ഒരു ഷോക്കിന്. മാക്സിമം എല്ലാവരും വിജയന്റെ നോക്കണം. പക്ഷെ ഈ സിനിമ ഒന്ന് തിയേറ്ററിൽ കാണുമ്പോൾ അതിന്റെ ഒരു എഫക്ട് വേറെയാണ്. കാരണം ഞാൻ ഇന്ന് രാവിലെ എനിക്ക് ടിക്കറ്റ് ഇല്ലായിരുന്നു. അവൻ രാവിലെ എന്റെ കൂട്ടുകാരൻ വിളിച്ചിട്ട് പറഞ്ഞാൽ എന്റെ ടിക്കറ്റ് ഇല്ല. ഇവൻ വിളിച്ചു പോയിട്ട് ഞാൻ എന്റെ ക്യാമറൊക്കെ ഒഴിവാക്കിയിട്ട് രാവിലെ അങ്ങനെ പോലീസ് റെഡിയാക്കി വന്നാണ്. തിയേറ്ററിൽ വന്ന് കാണുമ്പോൾ എല്ലാവർക്കും ഭയങ്കര എക്സ്പീരിയൻസ് ആയിരിക്കും. മാസ് പറഞ്ഞാൽ BGM-ഉം ശരി, വിജയന്റെ ഓരോ ഡയലോഗും ശരി. ഇതിനു മുമ്പ് എന്താ പറയാ, ആ സിനിമ നിങ്ങള് മറ്റേ എന്താ പറയാ ബാക്കി കേസിലാവുന്ന കണക്കാക്കിയ വേണ്ട. തിയേറ്ററിൽ വന്നാൽ കാണുന്നവർക്കൊക്കെ 100% മനസ്സ് നിറഞ്ഞിട്ട് എല്ലാവരും പോകും. അല്ലാണ്ട് ഒരു വിജയ് ഫാനോ ഒരു ഇതോ പറയല. അത് ആ ഒരു വ്യക്തി ആ ഒരു സിനിമ CM ആയിട്ട് അവിടെ ഇരിക്കുന്നതില് നിങ്ങളൊന്ന് വന്ന് ഈ പടം കണ്ടു നോക്കി 100% നിങ്ങൾക്കൊക്കെ മനസ്സിലായി, ഉറപ്പാ. ഒന്നും പറയല്ല, മരണ മാസ് ഇത്രേ പറയാനുള്ളൂ, വേറെ ഒന്നും പറയാനില്ല. അടിപൊളി. മറ്റേ BGM സൂപ്പറാ இருக்கு. BGM மட்டும் അടിപൊളിயா இருக்கு, நல்லா இருக்கு, பார்க்கலாம். ഒന്നും പറയാനില്ല. തളപത്തിന്റെ ഒരു തിരിച്ചുവരവ് തന്നെയാണ്. ഒന്നും പറയാനില്ല, പമ്പ ഹിറ്റ് തന്നെയാണ് പടം. അടിപൊളിയായിട്ടുണ്ട്. അതുപോലെ തന്നെ ഡാൻസ് ആണെങ്കിലും ഫൈറ്റ് ആണെങ്കിലും എല്ലാം സൂപ്പറായിട്ടുണ്ട്. ഒന്നും പറയാനില്ല. ലാസ്റ്റ് പടമാണ് വിജയന്റെ. വിജയ് വിജയ് വിജയ്, വേറൊന്നുമില്ല. അത് മാത്രം മതി നമ്മൾക്ക്. ஏடா
எலெக்ஷன் மட்டும் இல்ல கலெக்ஷனே நாங்கதான். ஏட்டா ഞങ്ങളെ ഊട്ടി മേട്ടുപാളയില്ല അവിടെ നിന്ന് വന്നിരിക്കാൻ സിനിമ വന്ന ഏരിയയിൽ വന്നിരിക്കാൻ കിട്ടത്തட்ட ഒരു 200 കിലോമീറ്റർ താണ്ടി ഈ സിനിമ 2 ഷോ 9 മണിക്ക് ഒരു தலைவரை கண்டுட்டு ഞങ്ങൾക്ക് சரி சரி நம்ம தான் இங்க சிறுமுகை பேரூராட்சி தமிழக வெற்றி கழகம் செயலாளர் பிரமோத் தளபதி தான் அடுத்த பிஎம். நாங்க கட்சி ஆரம்பிச்சு சொன்னதில்லை எல்லா ഇപ്പൊ തലപ്പള്ളി സിനിമ കാണാൻ പാലക്കാട് വന്നിരിക്കുന്നു. പാലക്കാട് நெக்ஸ்ட் பிஎம் தளபதி தான். ஆமா குறைய அவமானங்கள் ചത്ത് എന്തൊക്കെയാണ് ഒരു രക്ഷയില്ല. എനിക്ക് അണ്ണല്ല വേറെ ലെവലാണ്. എന്നെ ഒരുപാട് പേര് കളിയാക്കലും അവമാനങ്ങൾ ഒരുപാട് ഞാൻ സഹിച്ചു. പക്ഷെ വിജയന് വേണ്ടി എന്നിട്ടും എന്റെ അണ്ണന്റെ അവസാനത്തെ പടം അണ്ണൻ സിഎമായി വേറെ ലെവലാണ്. എന്റെ ലാസ്റ്റ് പടമായ ജനനായകനെ കാണാൻ ഞങ്ങ 200 കിലോമീറ്റർ താണ്ടിയാ വന്നിരിക്കുന്നത്. ഇവിടെ ഇല്ല ഊട്ടി മേട്ടുപാളയം സിനിമയിൽ നിന്നാ വന്നിരിക്കുന്നത്. ഒരു രക്ഷയില്ല. രാത്രി வேற லெவலுங்க. അറിയോ படம் எப்படி இருந்துச்சு? வெறித்தனமா இருக்கு. அப்பா வேற லெவல். நீங்க எப்ப இங்க வந்த? படத்தை பத்தி சொல்லுங்க. படம் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? படம்னா வேற லெவல். இந்த மாதிரி ஒரு படம் இனி வரவே மாட்டேன். அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, டைட்டில் கார்டு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? என்ன சொல்ல, அந்த மாதிரி லெவல்ல அந்த டைட்டில் பார்த்த போது உள்ள இருக்கணும். ஒருத்த சீட்ல உட்கார மாட்டேன். எல்லாமே அப்படியே தலைவர் முண்டாடி வந்து இந்த மாதிரி இன்டர்வல் பிளாக் புரியல. இன்டர்வல் பிளாக் இருந்துச்சு. இன்டர்வல் சீனா இப்ப முடிஞ்ச சீனு அடுத்த ஹாஃபுக்கு கண்டிப்பா ஒரு நியூஸ் இங்க உட்கார மாட்டேன். எல்லாரும் உள்ள இருக்கும். அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். படம் நல்லா இருக்கு. டைட்டில் கார்டு அவர் சிஎம் போட்டது மேட்டர் இல்ல, அங்க சிஎம் காண்டி அந்த கிளிப்பிங்ஸ் தான் நல்லா இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தலைவருக்கு இதுக்கு மேல இருக்குமே படம் பண்ண முடியாது. கடைசி படம் சாமான் பாஸ் அவர் தான் தலைவர். அடுத்த சிஎம் அவர் தான். സിനിമ മാസായിട്ടുണ്ട്, അതുപോലെയുണ്ട്. ഇങ്ങനത്തെ പോലത്തെ പടം വരില്ല. ലിയോനും കണ്ട് പടിയായിട്ട് അതേ കമ്മി ഇളയ തലപ്പത്തിൽ തമിഴിന് മുന്നേ മുഖ്യമന്ത്രിയായി ലാസ്റ്റ് പടത്തിന് അടിപൊളിയായിട്ട് പടം, സൂപ്പറായിട്ട് പടം, மாசான படம். ப்ரோ படம் செம்ம மாசா இருக்குது. இவ்வளவு நாளா வந்துட்டு வெயிட் பண்ணது தரமா இருக்கு. இதெல்லாம் ஜனவரி மாசமே விட்டுருக்கலாம். இப்படி தேவையெல்லாம் பண்ணதுனால இவ்வளவு நாள் வெயிட் பண்ணி கத்தி தொண்டையே வலிக்குது ப்ரோ. படம் வெறித்தனமா இருக்குது. சூப்பரா இருந்ததா? என்ன பிடிச்சிருந்துச்சு? அது நல்ல ஃபைட், நல்ல மாஸ் ஃபைட். சூப்பரா இருந்து படம்.